9:10 பிரியமானவர்களே. அப்ப கூட எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும், நாங்க இப்படி உங்ககிட்ட சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். அந்த இடத்துல அந்த யூதர்கள் ஆண்டவரை மறுதலிச்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்காகத்தான் இதை எழுதியிருக்காரு எச்சரிக்கையா. ஆனாலும் அவங்களே விட்டுறக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறார். நாங்கள் இப்படி சொன்னாலும் ரட்சிப்புக்குரியவைகள் உங்களிடத்தில். அதனால தான் பைபிள் படிக்கும்போது மேலேயே படிச்சுட்டு கோபத்தோடு மூடிடக்கூடாது. நிறைய பேர் மேலே படிச்சுட்டு அப்போ மறுதளிச்சு போன நம்மெல்லாம் திரும்ப வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், அதனால தான் நல்லா கவனிக்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். அப்போ பணக்காரன்லாம் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு மூடிடக்கூடாது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். ஒத்த வசனத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துட்டிங்கன்னா அது கள்ள உபதேசமாக மாறிடும். அதுதான் இன்னைக்கு பைபிள் படிக்கிறவங்களுடைய பிரச்சனை. மேலே ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாருன்னா கீழே என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். அப்படி மறுதலித்து போன அநேகர் திரும்ப கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற மிகப்பெரிய முக்கிய காரணம், பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். எல்லாரை விட அதிகமாய் பயன்படுத்தினார். அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ சாத்தான் சொல்லுவான், நீ மறுதலிச்சு போயிட்டியா, அவ்வளோதான், உனக்கு இடமே இல்லைன்னு. பேதுருவை பயன்படுத்தினது போல வேறு யாரையும் கர்த்தர் பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் நம்பர் 1 சீடர்களுக்கே முதன்மையானவனாக பயன்படுத்தினார். கீழே வாசித்து